மேற்கு தொடர்ச்சி மலையின் இதயத்தில் ஆன்மீகமும் இயற்கையும் ஒன்றாக கலந்த புனித நிலம்தான் பொதிகை மலை. இந்த மலை தென் கைலாயம் என்று போற்றப்படுகிறது. அகத்தியர் முனிவர் தவம் செய்து சிவபெருமானை வழிபட்ட இடமாக தமிழ் மரபில் நம்பப்படுகிறது. பலரும் கேட்கும் ஒரு கேள்வி, பொதிகை மலையில் சிவன் கோவிலுக்கு படிகள் இருக்கிறதா? உண்மை என்னவென்றால், இங்கு திருப்பதி அல்லது சபரிமலை போல கட்டப்பட்ட படிகள் இல்லை. பொதிகை மலைக்கு செல்லும் வழி முழுவதும் இயற்கையாக உருவான பாறை படிகள், கல் பாதைகள்தான். பயணம் பொதுவாக திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் பகுதியிலிருந்து தொடங்குகிறது. அகத்தியர் அருவியை கடந்ததும் காடு அடர்த்தியாக மாறும். பறவைகளின் ஒலி, காற்றின் சத்தம், மரங்களுக்கு நடுவே தெரியும் மலைப்பாதை, அது ஒரு தவப்பாதை போல உணரப்படும். சில இடங்களில் பாறைகள் ஒன்றன் மீது ஒன்று அமைந்து படிகள் போல தோற்றமளிக்கும். அதே பாதையில் நடந்து சென்றதாக சித்தர்கள் முனிவர்கள் பற்றிய கதைகள் சொல்லப்படுகின்றன. வழியில் சிறிய சிவலிங்கம் போன்ற பாறைகள், தவம் செய்த இடங்கள் என நம்பப்படும் குகைகள், மௌனம் நிறைந்த புனித சூழல், இவை அனைத்தும் இந்த மலையை ஒரு சாதாரண சுற்றுலா இடமாக அல்ல, ஆன்மீக அனுபவமாக மாற்றுகின்றன. ஆனால் இந்த பாதை எளிதானது அல்ல. திடீர் மழை பெய்தால் பாறைகள் வழுக்கலாம், வழி தெளிவாக தெரியாமல் போகலாம், யானை கரடி போன்ற காட்டுயிர்களின் நடமாட்டமும் இருக்கலாம். அதனால் வனத்துறை அனுமதி இல்லாமல் பொதிகை மலைக்கு செல்ல அனுமதி இல்லை. அனுபவமுள்ள வழிகாட்டியுடன் மட்டுமே இந்த பயணம் செய்ய வேண்டும். பொதிகை மலை என்பது படிகள் கொண்ட கோவில் அல்ல, அது தவம் செய்யும் மனதுக்கான பாதை. ஒவ்வொரு அடியும் ஒரு தியானம் போல, ஒவ்வொரு மூச்சும் ஒரு பிரார்த்தனை போல. அதனால்தான் பொதிகை மலை இன்றும் சிவபக்தர்களின் மௌன வழிபாட்டு மலையாகவே திகழ்கிறது. ஓம் நம சிவாய.